நடைப்பயணம் முடிந்து எல்லோரும் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். பறவைகள் கத்திக்கொண்டிருக்க ரேவதி ஒரு குச்சியை கொண்டு மண்ணில் கோடு போட்டுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ரேவதி கவலையுடன், நம்ம எல்லாரும் எவ்வளவு நாள் ஒன்றா பழகிட்டோம், ஆனால் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிடும்ல. தீபக் ரேவதியிடம், நீங்கள் மேரேஜ் பிளான் எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க போல். ரேவதி வெட்கத்தோடு சிரித்து கொண்டு, இல்லைடா, இன்னும் எந்த பிளானும் பண்ணலை. அனிருத், உங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். ரேவதி, அப்படி என்ன காரணத்துக்காக இந்த விபரீத முடிவு? அனிருத், இல்லை, நீங்கள் எல்லாரும் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படுறத என் கண்ணால் பார்த்து நான் ரசிக்கணும், அதுதான் என் ஆசை என்று நண்பர்களிடம் கண்ணாக கூற, சீனு, போங்கப்பா, எனக்கே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு மிஸ் ஆக போகுதுன்னு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அந்த நேரத்தில் நிலா மட்டும் சோகத்துடன் அமைதியாக இருக்கிறாள். ஆதவன் அவளோட சைலன்ஸ் நோட்டீஸ் பண்ணுறான். அவள் கையை பிடிச்சிக்கிட்டு தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்து போகிறான். ஆதவன், காலையில் நீ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்த, இப்போ ஏன் சோகமாக இருக்கா, என்னாச்சு? நிலா, மீன் பிடிக்க போகும்போது சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னையும் எங்கள் அண்ணனையும் மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போன மெமரிஸ் வந்துருச்சு. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் நான் அவர் மனசே கஷ்டப்படுத்திட்டேன். ஆதவன், நீ அவரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவர் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பார். நிலாவின் கண்கள் கலங்குகிறது. எங்கள் அப்பா ஊருக்குள்ள பெரிய தலை, அவர் மனசை கஷ்டப்படுத்தி மானத்தை வாங்கிட்டேன். ஆதவன் நிலாவிடம், என்ன நடந்தாலும் நீ என்னையும் கடைசி வரைக்கும் விடவில்லை, நான் இருக்கேன் நிலா, உன் பக்கத்தில் ஹோல் லைஃப் டைம். நிலா அவன் தோள் மேல் சாய்ந்து அழுகிற மாதிரி அவன் மீது தலையை வைத்து சாய்கிறாள். ஆதவன் அவளது கன்னத்தை மெதுவாக தட்டி, இப்போ நீ என் பக்கத்தில் இருக்கிறப்ப தான் நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீ வெளியே மற்ற பசங்கக்கிட்ட எதுவும் எமோஷ்னலாக காட்டிக்காத, ஜாலியாக இரு. ஆதவன் நிலா திரும்ப குழுவுடன் சேர்ந்தனர். ஆதவன் சீரியஸா, ஓகே, இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டப்பில் எமோஷ்னல் எல்லாம் அலோடு இல்லை. யாராவது சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக பேசினா பனிஷ்மெண்ட். ரேவதி, பனிஷ்மெண்ட்டா, என்ன பனிஷ்மெண்ட்? ஆதவன், காலையில் 5 மணிக்கு எழுந்து எல்லோரும் ஜாக்கிங் வரணும், அதுதான் பனிஷ்மெண்ட். எல்லோரும் கத்தி சிரித்து கொண்டனர். காலை நடைப்பயணத்துக்கு பிறகு எல்லோரும் ரிலாக்ஸ் ஆக இருக்கிற நேரம். தீபக் தனியாக போக சுற்றி பார்த்து மனதிற்குள், ஹே, அந்த தோப்பில் மாங்காய், ஆஹா என்று புன்னகைத்தான். தீபக் தோப்புக்குள்ளே புகுந்ததும் பேக்ரவுண்டில் பறவைகள் சத்தம், சூரிய ஒளி. தீபக் தோப்புக்குள்ளே மெதுவாக ஒரு மாங்காய் கிட்ட கை வைக்கிறான். அப்புறம் இன்னொரு மாங்காய். அதே நேரத்தில் ஒரு நாய் குலைக்கும் சத்தம். தீபக் வேக வேகமாக ஓடுறான். ஒரு 3 மாங்காய் கையில் எடுத்துக்கிட்டு வெளியே வந்ததும் ராகுல், டேய், அடுத்தவன் தோப்புக்குள்ளே இருந்து மாங்காய் தூக்கிட்டு வந்திருக்க. தீபக் ப்ரௌடாக, மாங்காய் திருடி சாப்பிட்டு பாரு, அப்போ தான் தெரியும் இதனுடைய டேஸ்ட். ரிஸ்க் எடுத்தால் தான் ஒர்த் ஆன டேஸ்ட். ரேவதி தீபக் கிட்ட, எந்த கடையிலடா வாங்கின, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி வேர்த்திருக்கு. சீனு லாஃபிங், நம்ம தீபக் தான் மேங்கோ மிஷன் சக்ஸஸ் பண்ணியிருக்கான். அனிருத், அட பாவி, கையும் காலையும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருண்டா. ஆதவன், டேய், அது என்னுடைய மாங்காத்தோப்பு தாண்டா. எல்லோரும் குபீர் என்று சிரிக்க, இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்ட என்று சொல்லி சிரித்தார்கள். எங்கள் சித்தப்பா தான் இந்த மாங்காத்தோப்பை மெயின்டைன் பண்ணுறாரு, எவ்வளவு மாங்காய் வேணானாலும் எடுத்துக்கோங்க. சில மணி நேரம் கழித்து நடந்து ஒரு பெரிய ஏரிக்கரை வந்து நின்று பரவசமாக பார்க்கிறாங்க. பெரிய ஏரி, சுற்றி மரங்கள், மேலே சூரிய ஒளி, எக்ஸ்ட்ரா பீஸ்ஃபுல் வைப். ராகுல் அதிர்ச்சியுடன், டேய், ஏரியில் ஒரே மக்கள் கூட்டம் அலைமோதுது. சீனு, நமக்கு லக் இருந்தால் நமக்கான மீன் கிடைக்கும். ரேவதி குழப்பமாக,
நம்ம எல்லோரும் இயர்லி மார்னிங் வந்துட்டோம்னு நினச்சோம். ஆனால் நமக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏரிக்கரையில் நிறைய குடும்பங்கள், மீனவர்கள், குழந்தைகள், மீன் பிடிக்க வந்த ட்ராவலர்ஸ் சில பேர் வலை வீசி பிடிக்கிறாங்க. அந்த இடத்துலையே பிடித்த மீனை விற்றுட்டு இருக்காங்க. சீனு, ஹே, ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம ஏரி ப்ரைவேட் மாதிரி என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் இது ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஆதவன் காமா ஆனால் கிண்டலாக, அவசரப்பட்டு வந்துட்டோம்னு தோணுது. ஆனால் இதுலேயும் ஒரு அட்வென்ச்சர் இருக்குது. ரேவதி, நம்ம டீம் கொஞ்சம் ஓவராக என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. நம்ம மொத்தம் 7 பேர் தான், கிட்டத்தட்ட 70 பேர் இருக்காங்க. தீபக் என்னவோ டேரிங் மூவ் எடுத்த மாதிரி. நோ வரிஸ், வேணும் என்றால் நம்ம எல்லோரும் பிளான் பண்ணி மீன் பிடிக்கலாம். டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி யார் அதிகமாக மீனை பிடிக்கிறாங்கன்னு ஒரு போட்டி. ஏரி பக்கம் எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக மீன் பிடிக்க தயாராகிறாங்க. ரேவதி, டேய், மீன் பிடிக்கிறது ஃபஸ்ட்டு புழு வேணும். தீபக் தூண்டில் பிடித்து கொண்டு, புழுவுக்கு நான் எங்கே போய் தேடுறது? சீனு வலியை வீசிக்கிட்டே, யார் ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணுறான்னு பார்க்கலாம். ராகுல், தீபக், சீனு, அனிருத் ஒருவருக்கொருவர் மீன் பிடிச்சி வெற்றி போஸ் போடுறாங்க. ரேவதி கூட மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆதவன் சீரியஸ் லுக், ஹோல்டிங் த ரோட். நிலா கிண்டலாக ஆதவனிடம், எனக்கு தெரிஞ்சு உன்னால் மீன் பிடிக்க முடியாதுன்னு நினச்ச மாதிரி நடந்துச்சு. ஆதவன் கொஞ்சம் கலாய்க்கிறது நிறுத்தியா? என்ன, இந்த ஏரியில் என்கிட்ட மட்டும் மீன் மாட்டவே மாட்டேங்குது. அனிருத் கேலியுடன், போங்கடா, நம்ம ஆதவன் சின்ன வயசில் மழை வரும்போது மீன் பிடிக்க ட்ரை பண்ணாராம். ஆனால் சோகம் என்னென்னா, அப்போவுமே இல்லை, இப்போ கூட ஒரு மீன் கூட பிடிக்கல. இதை கேட்டதும் எல்லாரும் சிரித்தார்கள். நிலா ஆதவனிடம், தூண்டில மீனே மாட்டாது போல, இது அன்ஃபேர். ஆதவன் சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் மீனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதனால தான். சடன்லி ராகுல் கத்துறான், யார்டா இங்கே வந்து தான் உருண்டை இழுக்கிறது? ஆதவன் திடீர்னு, ஏய், ஏதோ மாட்டின மாதிரி இருக்குது, இனிமேலும் விட மாட்டேன்னு டிட்டர்மைண்ட் லுக். ஃபுல்ஸ் ஆர் டு கம்ஸ் அவுட். ஆனால் அந்த தூண்டில் ஒரு வெறும் குட்டி தட்டையான மீன். அப்புறம் ரேவதி ஒரு பெரிய மீன் பிடிக்கிறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. மாலை 6 மணி. சூரியன் மறைந்துக்கிட்டே இருக்க பிடித்த மீனை அங்கேயே ஒரு காட்டில் கேம்ப் ஃபயர் செட்டப் பண்ணி பிடித்த மீனை மசாலா தடவி சுட்டு வருகிறார்கள். சீனு, நேரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் தயக்கம் காட்டாமல் செயல்படுறீங்க. ரேவதி, டேய், நாங்கள் எல்லாம் ரியல் சர்வைவல் குயின்ஸ்டா. ஏரியில் பிடித்த மீன் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. மரக்குச்சி மேல் கார்கோல் ஃபயர் ரோஸ்ட் பண்ணுறாங்க. தீபக், இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்டா. நம்ம எங்கே போனாலும் சமைச்சு சாப்பிட்றதுல தான் அந்த ஃபீல் வரும். சீனு வறுத்த மீனை கை எடுத்து, ஃபஸ்ட்டு டைம்டா இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது. ரேவதி ஸ்மைலிங் அட் எவ்ரி ஒன். நம்ம குரூப்போட யூனிட்டி பார்த்தா சம்டைம்ஸ் கோஸ் பம்ப்ஸ் வருது. ராகுல், உண்மை தான், நம்ம எப்படி எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு பாருங்கள். ரோஸ்டட் ஃபிஷ்ஷை எல்லோரும் வாழை இலையில் வைத்து சாப்பிட்றாங்க. நிலா, உண்மையே சொல்லணும்னா இந்த மாதிரி நாட்கள் வாழ்க்கையில் ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆதவன் அவள் கண்களை பார்த்துக்கிட்டு, நீ என் கூட இருக்கிற இந்த மாதிரி நாள் எல்லாம் கோல்டு டேஸ் மாதிரி தான். நிலா சிரிச்சு அவனோட தோளில் சாய்ந்து கொள்கிறாள். நீ வெளிப்படையாக உண்மையாக பேசுகிறது தான் கோல்டு மாதிரி. ஆதவன், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக தான் நான் உணர்றேன். அனிருத், இந்த காட்டில் சாப்பிட்றதுக்கே ஒரு சோல்ஃபுல் டேஸ்ட் இருக்குது. இது மாதிரி லைஃப்பில் மீண்டும் மீண்டும் தேவை. எல்லோரும் சாப்பிட்டு நேராக கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ரூமில் போய் படுத்துக்கிட்டாங்க. ஆதவன் நிலா பெட்ரூமில் நுழையிறாங்க. நிலா, நடந்து செம்ம டயர்டாக இருக்காதவா? ஆதவன் கிட்ட நெருங்கி வந்து அவள் கண்களை பார்த்தான். ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு எனர்ஜி பூஸ்ட் வந்துடுச்சு. நிலா ஆழமாக மூச்சு வாங்குறா.
போதாதவா, நான் ஆல்ரெடி நிறைய லவ் ஓவர்லோடில் இருக்கேன். ஆதவன் சிரித்து அவளை நோக்கி வந்து, இன்னும் ஓவர்லோட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். அவளுடைய கையை எடுத்து தன் மார்பில் வைக்கிறான். மார்பில் ஹார்ட்பீட் வேகமாக அடிக்குது. அவளும் அவனை கடுமையாக பார்க்கிறாள். நிலா ஒயிட் காட்டன் நைட்டி வியரில், தலையில் லூசர், சாஃப்ட் மேக்கப்பில் கண்கள் துடிக்க நிலா மெதுவாக ரெடியாக நிற்கிறாள். அவன் அவளோட முகம் முழுசாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி பார்த்து கொண்டு மெதுவாக கிட்ட வரான். நிலா அவன் மார்பில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு, என் முழு உயிர் இப்போ உன்னோட கையில் தாண்டா. ஆதவன் சிரித்து மெதுவாக அவளை நெருங்கி, அந்த உயிரை காப்பாற்ற என் உயிரையும் கொடுத்துடுவேன். கடைசியில் அமைதி. அவங்க இருவரும் ஒருவரோடு ஒருவர் டைட்டாக எம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூங்குறாங்க. காதல் நிஜமாக உணரப்பட்டது. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.